என்ன இந்த படத்தை பற்றி எல்லாரும் ஓவர் ஹைப் பண்ணுறாங்களே, எல்லாரும் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேற மாதிரி ஃபீல் குட் அப்படின்லாம் வந்து ஹைப் ஏற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பார்க்க சான்ஸ் கிடைக்கல. ஓடிடியில் வந்த பிறகு பார்த்த பிறகு தான் சான்ஸ் கிடச்சிச்சு. சர்வம் மாயா. நிஜமாகவே இவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு இது ஒர்த்தா, அவ்வளோ ஃபீல் குட்டா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. ஓம் க்ரீம் அவே போயிடு. நிவின் பாலி மலையாளம் சினிமாவோட ஒரு சூப்பர் யங் ஹீரோவாக ஒரு காலத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே அவருடைய படங்கள் சரியாக ஓடலை, பயங்கரமாக வெயிட் போட்டார், ஒரு மாதிரி தொப்பையை ஆளே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி ஆனதுனால அந்த சாமிங்னஸும் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே அவர் வந்து ஒரு மாதிரி ஓரங்கட்டப்படுகிறார். இவர் கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்த படம் தான் இந்த சர்வம் மாயா. ஒன்று மட்டும் தெரியும், அவனை ஏதோ பிடிச்சி ஆட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த படம் இப்போ மிகப்பெரிய ஹிட் ஆகி பெரிய கம்பேக் கொடுத்துட்டாரு. 100 crores மேலே வசூல் செஞ்சு நிவின் பாலியோட கேரியர்லே த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டராக இந்த சர்வம் மாயா இப்போ இருக்குது. அது இந்த அகில் சத்யன் அந்திக்காட் ஆல்ரெடி ஹிருதயபூர்வம்னு ஒரு படம், அவங்க அப்பா அவர் தான் வந்து பழைய டைரக்டர், அவர் தான் மோகன்லால் வச்சு போன வருஷம் ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. இப்போ அவரோட பையன் அதே ஃபீல் குட் ஜானரில் பையன் இன்னொரு பிளாக் பஸ்டரை கொடுத்துருக்காப்புல. யாருப்பா இருக்கிறீங்கலாம், எங்கே பாஸ் இருக்கிறீங்க, உங்கள் கையை கொடுங்க பாஸ் அப்படின்னு இந்த படம் முடிச்சோன்னே சொல்ல தோணும். நம்ம பொண்ணு ஒருத்தனை விரும்புகிறா. இந்த படம் வந்து நம்மளை முதல்ல ஒரு மாதிரி சில்லி ஜோக்ஸுக்கு சிரிக்க வைக்கும். அந்த படம் வந்து ஆஹா ஆஹா அப்படின்னு சிரிக்க வைக்கும். அப்புறம் வந்து கண்ணில் நம்மள அறியாமல் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஆனந்த கண்ணீர் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளை வந்து குலுங்கி ஒரு மாதிரி அது என்னன்னே பண்ணனே தெரியாது, ஒரு மாதிரியான ஃபீலிங்கில் நம்மளை அவ்வளோ ஃபீல் குட்டாக அழ வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த சர்வம் மாயா. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பூசாரி ஃபேமிலி, ஒரு ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல பெருமை வாய்ந்த ஃபேமிலி. பட் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் பிரபேந்து அப்படின்றவர், அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இருக்காது, முழுக்க ஏத்திஸ்டாக இருப்பாப்புல. அவர் சிட்டியில் கிட்டார் வாசிட்டு மியூசிஷியன் ஆகணும், பெரிய ஒரு அந்த மாதிரி கிட்டாரிஸ்டாக வரணும், மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்ட வாசிக்கணும், இது அவருடைய எய்மாக இருப்பார். இப்படியாப்பட்ட டைமில் யூரோப்புக்கு போக வேண்டிய ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இந்த இடைப்பட்ட கேபில் சாப்பாடு வீட்டு தங்குறதுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு ஊருக்கே திரும்பி வந்துடுவார். ஊருக்கு திரும்பி அந்த சமயத்தில் காசு பணத்துக்கு என்ன வேணும், அப்பா கிட்ட போய் கேட்க முடியாது அப்படின்றதுனால சரி ஒரு வழியே இல்லை, நமக்கு தான் இந்த பூசாரி மந்திரம் இருந்தாலும் தெரியும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் பூசாரியாக, சின்ன லெவல் பூசாரியாக இருப்பாப்புல, என் கூட அசிஸ்டண்ட் ஆகிறியான்னு கேட்டோன்னா காசு தரேன் அப்படின்னா, ஓகே காசு வருது 2 மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து அசிஸ்டன்ட் பூசாரியாக சில இடத்துக்கெல்லாம் போவார். அப்படி சில இடத்துக்கெல்லாம் போகிறப்போ ஒரு வீட்டில் வந்து யாரோ ஒரு பையனுக்கு ஒரு மாதிரி பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்கான், ஐ திங்க் பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லுவார். டப்புன்னு அந்த பையனுக்கு சரியாக போயிடும். அப்படியே ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு பேசுகிற தொகையை விட மிக அதிகமான தொகை நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா திடீர்னு ஒரு ரூமில் ஒரு பொண்ணு இருக்கும். யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த பேய். அந்த பொண்ணு வந்து சொல்லும், என் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல, நான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அது எனக்கு எப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்க, ஐ திங்க் யூ கேன் டூ இட். அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், அவன் என்னை பார்த்து பயந்துட்டான், பட் நீ என்னை பார்த்து பயப்படல, அதனால தான் நான் உன் கூடயே வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறப்போ ஹீரோவும் ஷாக் ஆவார். பட் இருந்தாலும் கேஷுவலாக நின்று பேசிக்கிட்டு என்னென்ன விஷயம்னு ஒவ்வொன்றா எப்படியாச்சும் இந்த பேயை தள்ளி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி உதறி விடுவாப்புல. பட் ஆனால் வந்து பேய் வந்து என்ன பண்ணிச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் பேய்க்கும் என்ன ஆச்சு, பேயோட அந்த டெஸ்டினேஷனை ஹீரோ கண்டுபிடிச்சி கொடுத்தாரா அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த சர்வம் மாயா படத்தோட கதை. என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. பேய் வந்து பயமுறுத்துறதை தான் பார்த்துருக்கோம், பேய் வந்து கில்மாவாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஒரு பேய் முழுக்க ஃபீல் குட்டாக ஒரு மனுஷனோட நல்லது கெட்டது வாழ்க்கை வெற்றி துன்பம் இன்பம் எல்லாத்துலேயும் கூட இருந்து அவனை வந்து ஒரு டிஜெக்டடான ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தனை அப்படி ஒரு தூக்கி விட்டா அது பேய் இல்லை சார், அது ஏஞ்சல் சார், அது டெலுலுவை பார்த்தா அது ஏஞ்சல் சார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். இந்த படத்தில் ரியா ஷிபு தான் வந்து அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க, டெலுலு அப்படின்ற கேரக்டரில். என்ன மாதிரியான ஒரு சாமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். என்ன க்யூட்டு, என்ன மாதிரியான ஒரு சிரிப்பு, அவங்க சான்ஸே இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பெஸ்ட்டு ஃபைன்ஸ் இந்தியன் சினிமானே சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போடுவாங்க, அதுக்கப்புறம் சிரிப்பாங்க, அவங்க பேசுகிறது, அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரே நிமிஷம் நான் ஃபோனில் ஆர்டர் போட்டு பேய் போடுறதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் இந்த மாதிரி க்யூட்டான மூமெண்ட்ஸ். ஒரு பேய் கூட நீங்கள் வந்து நமக்கு பயமுறுத்துகிற மூமெண்ட்ஸ் தானே இருக்கும், ஆனால் அந்த பேயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு சார்மிங்கான ஃபீல் குட் மூமெண்ட்ஸாகவே இந்த படத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கிறதா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம். நிவின் பாலி ரொம்பலாம் அலட்டிக்கவே இல்லை, ஹி ஜஸ்ட் லைக் ரியாக்டட். அந்த சிரிப்பு, முதல்ல அந்த ஒரு சின்ன பயம் இருக்கும், அந்த சின்ன பயத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் மாறுவாப்புல, தன்னோட ஒரு ஏஞ்சல் ஃப்ரெண்டாக மாறி எப்படி ட்ராவல் பண்ணுறாருன்ற அந்த கேரக்டர் எல்லாமே அட்டகாசம். அதுக்கப்புறம் ஒரு பாம்பேயில் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு வாய்ப்பு வரும், ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வர்றப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள், அதில் எல்லாத்துலேயுமே நிவின் பாலி, அப்புறம் அங்கே ஏற்படுற ஒரு லவ், அந்த லவ்வுக்கு நம்ம டெலுலு என்ன பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு படம். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ சார்மிங்காக, அவ்வளோ அமைதியான ஒரு படம், ஆனால் மனசுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம். அவ்வளோ உங்களை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே இட்ஸ் ஸோ டச்சி மேன். இட் வில் மேக் யூ க்ரை, பட் அட் சேம் டைம் இட் வில் மேக் யூ ஆல்சோ ஸ்மைல் அண்ட் லாஃப் அ லாட். யூ வில் ஃபீல் தட் ஓகே, த வேர்ல்ட் இஸ் குட், நம்ம எல்லாருமே நல்லாயிருக்கோம், நம்ம கூட எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பேய் வந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சிச்சு. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பாதித்த ஒரு படம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸாக ஸ்ட்ரைட்டாகவே ரொம்ப மனசுக்கு பக்கமாக இந்த படம் மாறிடுச்சு. ஜஸ்டின் பிரபாகரனோட அந்த 2 சாங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சாங். படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அப்பா பையனுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்டுக்கு 2 பேருக்கு, நிவின் பாலிக்கும் அவரோட அந்த ஃப்ரெண்டு பூசாரி அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் டெலுலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அப்படியே ரொம்ப இப்போ எந்த இடத்துலையும் ப்ரீச்சியாக இல்லாமல் அப்படியே போகிற போக்கில் அது சொல்லிட்டு போயிருப்பாங்களா, அதான் இந்த படத்தோட பியூட்டியே. சூப்பரான படம். இப்போ ஜஸ்ட் செக் அவுட் அந்த படத்தை பாருங்கள். தெரிஞ்சு ஈஸியாக கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த சர்வ மாயா அப்படின்னு நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினச்சிங்க, இல்லை என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.